அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வத்திடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்று செங்கோட்டையன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஒரு பக்கத்தினர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ தன்னுடைய ஒட்டுமொத்த தலையீடு மட்டும்தான் அதிமுகவின் வெற்றிக்கு உதவும், மற்றவர்கள் தேவை கிடையாது, புறக்கணிக்கக்கூடிய வகையில் பொதுச் செயலாளராக எடப்பாடி செயல்பட்டு வருவது தோல்வியைதான் கொடுக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் கூறியிருந்தார். அந்த பேட்டிக்கு பிறகு அவரது மாவட்ட செயலாளர் பதவியும் அதிமுகவின் சில முக்கிய பதவிகளில் இருந்தும் செங்கோட்டையன் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவையும் பிறப்பித்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதிமுகவில் மீண்டும் இணைவதை பற்றியும் அதற்கான முயற்சிகள் பற்றியும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அழைத்து வந்து எடப்பாடிக்கு எதிராக போராட்டம் நடத்த ஓபிஎஸ் அவர்களுடன் கலந்து ஆலோசனை தொலைபேசியில் பேசியுள்ளார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் ஓபிஎஸ்ஸுடன் செங்கோட்டையன் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தொலைபேசியின் உரையாடல் அடுத்த 15 நாட்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து பயணிக்கிறாரா அல்லது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தனித்து போட்டியிடுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் செங்கோட்டையன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியது சரியா தவறா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.